ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேனல். ஸோ லாஸ்ட் ஒரு 1 வீக் வந்து சென்னை போய்ட்டு ஒரு 2 டேஸ் பேக் தான் ரிட்டன் வந்த உடனே நான் காரை சரி சுட்டேன். அதுக்கு முன்னாடி ஹைவேல நைட் ட்ரைவ் பண்ணுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுறது நல்லது. நான் அவ்வளோவா ரெக்கார்ட் போடல, ஆனாலும் இப்போ பாருங்கள். இதில் ஒருத்தர் ஹைவேல அந்த டிவைடர் விட்டு இறங்கி கீழே நடந்து வர்றாரு. ஸோ ஆப்போசிட்டில் உள்ள லைட்டு நம்மளுக்கு படுறதுனால ஆளே தெரியாது. இது என்னென்னா ரொம்ப ரிஸ்க்கு. அவருக்கு மட்டும் இல்லை, கண்டிப்பாக நம்மளுக்கு ரிஸ்க் தான். ஸோ நைட் ட்ரைவ் பண்ணுறப்ப இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சான்ஸ் இருக்க கம்மி தான், பட் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம கார் எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குதுன்னு தெரியும். தூத்துக்குடியில் ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன் விட்டேன். நான் வழக்கமாக கம்பெனியில் தான் சர்வீஸ் விடுவேன். பட் இந்த டைம் நான் வெளியே விடுறதுக்கு ரீசன் என்னென்னா, கம்பெனியில் அண்டர் சேஸ் பண்ண மாட்டேங்காங்க. ஸோ பண்ண மாட்டோம் அப்படின்ட்டாங்க. அதனால தான் ப்ரைவேட்டில் வெளியே விட்டால் அண்டர் சேஸ் பண்ணுறாங்க. அதனால தான் நான் விட்டேன். ஏன்னா சென்னையில் பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் மழையில் ஃபுல்லாக மட்டு சகதி அது இதுன்னு கார் பயங்கர நாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ முதல்ல இவங்க பார்த்திங்கன்னா இன்டோர் ஃபுல்லாக அந்த ஏர் அடித்து கம்ப்ளீட்டாக டஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஸ்ப்ரேயை வச்சு க்ளீன் பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா அந்த பிளாக் எல்லாமே நல்லா ஷைனிங்காக வருது. ஸோ நம்ம கார் வெயிலில் விட்டு லைட்டாக ஃபேடான மாதிரி ஃபீல் இருந்தாலும் சரி, ஸோ இது போட்டு கிளியர் பண்ணுறதில் நல்லா ஃப்ரெஷ்ஷாகிடுது. அதுமாதிரி ஃப்ளோர் பாருங்களேன், நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஸோ சின்ன பார்ட், சின்ன ஏரியா எல்லாமே பார்த்து நல்லா பெர்ஃபெக்டாக துடைக்கிறாங்க. நம்ம பண்ணுறத விட அவங்க பெட்டராக பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்ஜினை வாட்டர் வச்சு கழுவலாம் அப்படின்னாங்க. உடனே நான் கம்பெனிக்கு சர்வீஸில் கால் பண்ணி கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா, அதில் எலக்ட்ரிக்கலி நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க, ஜஸ்ட் ஏர் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஈர துணி வச்சு லைட்டாக தொடச்சி விடுங்க போதும் அப்படின்ட்டாங்க. அவங்க ட்ரெஸ்ஸிங்க்கு ஒரு ஸ்ப்ரே வச்சுருப்பாங்களாம் கம்பெனியில். ஸோ அந்த ஸ்ப்ரே வச்சு க்ளியர் பண்ணால் ஒன்றும் தெரியாது, நீங்கள் வெளியே விடுறதுனால லைட்டாக துடைக்க மட்டும் செய்யுங்க அப்படின்னாங்க. ஸோ இது ஃபியூஸ் இருக்கிற இடம். ஸோ இங்கே தண்ணி படக்கூடாது. ஃபியூஸ் பாக்ஸ் இது. ஸோ நான் இவங்கள்ட்ட சொன்ன உடனே என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஏரை வச்சு க்ளியர் பண்ணுறாங்க. பாருங்களேன் எவ்வளோ டஸ்ட் இருக்கு நீ. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த்துக்கு ஒரு திருப்பு இன்ஜின் ட்ரெஸ்ஸிங் பண்ணிங்கன்னா உங்கள் காருக்கு அது ரொம்ப நல்லது ஒரு விஷயம். ஸோ நம்மளால் இந்த மாதிரி கண்டிப்பாக ஏர் வச்சு பண்ண மாட்டோம். பார்த்துங்களேன் கீழே வரைக்கும் டஸ்ட் வருது. ஸோ வெளியே விட்டு கண்டிப்பாக இன்ஜின் ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கோங்க. இவ்வளோ டஸ்ட்டு சேர்ந்துருக்கு. எதில் போய் அடைச்சி சின்ன ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை கிளியர் பண்ணுறது ஒரு நல்லது ஒரு விஷயம். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இவங்க லைட்டாக தொடச்சிட்டு அந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணி கிளியர் பண்ணுறாங்க, நல்லா துடைக்கிறாங்க. ஸோ அதனால் இன்ஜினோட அந்த ஷைனிங் நிஜமாகவே ரொம்ப நல்லா வந்துடுது. பாருங்களேன், நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த கண்டிஷனுக்கும் இப்போவும் எப்படி இருக்கு நீ. ஸோ உள்ள இன்டீரியர் ஃபுல்லாகவே பக்காவாக கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து இன்ஜின் அதுவும் பக்காவாக கிளியர் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட இதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஹவருக்கு மேலே எடுத்துட்டாங்க. 40-45 மினிட்ஸ் எடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோ பொறுமையாக ஒவ்வொரு ஏரியாவும் பார்த்து பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் கண்டிப்பாக நான் எங்கேயும் பார்க்கல. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வாட்டர் சர்வீஸ் விட்டு வழக்கமாக வெளியே போயிடுவோம். பட் என்னென்னா நம்ம கூட இருக்கிறது நல்லது. ஒரு சின்ன குறை இருந்தாலும் சொல்ல ஆன் ஸ்பாட்டு டக்குன்னு அவங்க கிளியர் பண்ணிடுவாங்க. பட் அது நிறைய இடத்துல நடக்காது. பட் என்னென்னா கூட இருந்து நம்ம பார்த்தா நிஜமாகவே நம்ம கார் 100% ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு எடுக்கலாம். ஸோ இப்போ தண்ணி வச்சு அந்த டஸ்ட் எல்லாம் கிளியர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ஸோ 2 பேருமே வாட்டர் வச்சு நல்லா கிளியர் பண்ணாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இப்போவே காரோட கலரே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாறி இருக்கும். வழக்கமாக நான் ஒன்று கம்பெனியில் சர்வீஸ் விடுவேன், அப்படி இல்லை நானே காரை உட்காந்து கழுவுருவேன். இது சம்மந்தமாக கழுவுற ஒரு கார் ஷாம்பு எல்லாமே யூஸ் பண்ணி கழுவுன வீடியோ போட்டிருக்கேன். பட் என்னென்னா எனக்கு முக்கியமாக அண்டர் சேஸ் கண்டிப்பாக பண்ணணும். நெக்ஸ்ட்டு இன்ஜின் ட்ரெஸ்ஸிங். ஸோ அதுக்காக வேண்டி தான் நான் காரை வெளியே விட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த அலாயெலாம் அவங்க துடைக்கிறப்ப அலையோட உள்பக்கம் கம்பெனியில் கிளியர் பண்ண மாட்டாங்க. பட் இதில் இப்போ அண்டர் சேஸ் பண்ணுறதுனால டோட்டல் அலைவிலே அவங்க பார்த்திங்கன்னா நல்லா ஒரு புதுசு மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா பார்த்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் நல்லா பண்ணியிருக்காப்புல.
நான் ஃபஸ்ட்டு காரை கொண்டு விட்றப்ப பார்த்திங்கன்னா அந்த அலோயோட ஒரிஜினல் கலரே தெரில, ஒன்லி டஸ்ட் கலரில் தான் இருந்துச்சு. ஸோ இவங்க வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு ஃபினிஷிங்கே வந்தது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி முடித்தோடனே அந்த ஃபோம் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்களேன் கார் எப்படி இருக்குன்னு. பொறுமையாக எல்லா ஏரியாவும் டாப் பாட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஃபோம் வாஷ் வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. நிஜமாகவே பார்க்குறப்பவே கொஞ்சம் ஒரு சந்தோஷமாக ஃபீல் ஆகுது. ஸோ நம்ம வீட்டில் கழுவுனா கண்டிப்பாக இப்படிலாம் கழுவிருக்க மாட்டோம். ஸோ இப்போ வாஷ் பண்ணுறப்பவே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன க்ளோ தெரியும். நம்ம கம்பெனியில் ஷோரூம்லேருந்து எடுக்கிறப்ப எப்படி இருந்துச்சோ, ஸோ கிட்டத்தட்ட அதில் ஒரு 90% வந்து அவங்க புது கார் ரேஞ்சுக்கு அவங்க கொண்டு வந்துடுறாங்க. ஸோ பாருங்கள், ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து நான் காரோட இங்கே விடுறப்ப எப்படி இருந்துச்சுன்னு காட்டியிருந்தேன். ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போ வந்து அந்த பெயிண்டோட ஷைனிங்கே நம்மளுக்கு தெரியுது. ஸோ அடுத்து வந்து துடைக்க வேண்டிய வேலை, துடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கையில் 2 கிளாத் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து கண்ணாடிக்கு, ஒன்று வந்து கார் பாடிக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ ஷைனிங்கான கார் தான் நம்ம வந்து அப்படி பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ இன்டீரியர் பார்த்திங்கன்னா 100% நல்லாவே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பார்த்திங்கன்னா அந்த க்ரில் உள்ளலாம் ஸோ விரல விட்டு அந்தளவுக்கு க்ளீன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எங்கேயும் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரில. கம்பெனியில் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் ஒரு ஸ்ப்ரே மட்டும் அடித்து விட்ருவாங்க. ஸோ அந்த டஸ்ட்டு எல்லாமே மறையிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். ஆனால் இவங்க வந்து நிஜமாகவே நல்லா க்ளியர் பண்ணிடுறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா தொடச்சதுக்கு அப்புறமும் இவ்வளோ ஒரு ஷைனிங் வந்திருக்கு நம்ம காரில். இதுதான் ஃபைனல் ரிசல்ட்டு. ஒரு 3 மாதத்துக்கு ஒரு திருப்பு உங்கள் காரை வந்து வெளியே வாட்டர் சர்வீஸ் விட்டு எடுங்க. ஸோ கம்பெனியில் வந்து அண்டர் சார்ஜ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தைரியமாக வெளியே விடுங்க. அதேமாதிரி இன்ஜினில் வந்து தண்ணி அடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் அந்த கடை, அன்பு ஆட்டோமொபைல் கேர், அரசு பிரதர்ஸ், தூத்துக்குடியில் பார்த்திங்கன்னா திரேஸ்புரம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. நிஜமாகவே நல்லா பண்ணுறாங்க. ஸோ பார்க்குறப்பவே ஒரு புது கார் ஃபீல் நிஜமாகவே வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே பிளாஸ்ட்.